Isaiah chapter 9 describes the names of Jesus prophetically. ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமங்களை தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா the first two words wonderful counselor, அது ஆக்சுவலி ஒரே ஒரு ஹீப்ரூ ஃப்ரேஸ். பட் சில டிரான்ஸ்லேஷன்ஸில் அதை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். சில டிரான்ஸ்லேஷனில் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்பது ஒன்றாக வைத்திருப்பாங்க. பட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 days நம்ம இதை அழகாக பிரித்து ஒவ்வொரு நாமத்தையும் நம்ம உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிஃபோர் வி கம் டு டே 25th of December, இந்த நெக்ஸ்ட் 5 daysம் அவருடைய நாமங்களை நம்ம தியானிக்க போகிறோம். we are also going to claim those names because it belongs to us. Hallelujah. Are you ready? So the first name, முதலாவது பார்க்க போகிற நாமம், it's called wonderful, அதிசயமானவர். நம்ம சில வேளையில் உங்களை பார்க்கும்போது இட்ஸ் ஸோ ஒண்டர்ஃபுல் டு see you அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷில் இருக்கிற ஒண்டர்ஃபுல் வேர்டை ரொம்ப கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணிடுறோம். தமிழில் ரொம்ப நம்ம அதை அவ்வளோவா சாலிடாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் இங்கிலீஷில் ஒண்டர்ஃபுல்ன்றதை வந்து the decorations are wonderful அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே குறித்திருக்கிற அவருடைய நாமம் அது நார்மல் ஒண்டர்ஃபுல் அல்ல, அது பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள ஒரு வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அதை வாசிக்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்கிறது. அவர் செயலிலே மகத்துவமானவர். சாதாரணமாக அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஹிஸ் கவுன்சில் இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல் and his guidance is so excellent அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஸோ wherever God is involved, wherever Jesus is involved as a wonderful God, அந்த இடத்துல மகத்துவம் தான் இருக்கும். சில வேளையில் நம்ம அந்த மகத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருப்போம். ஈவன் மனோவா அந்த நியாயாதிபதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரத்தில் அவங்க கேட்குறாங்க அந்த தேவதூதனை பார்த்துட்டு, வாட் இஸ் யுவர் நேம்? அது தமிழிலோட ஆங்கிலத்தில் ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தேவதூதரை பார்த்துட்டு உங்கள் பேர் என்ன, ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கறதுக்காக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கும் போது அந்த அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, who do you ask my, why do you ask my name? என் பேரை நீ ஏன் கேட்குற? the angel of the Lord replied, it is too wonderful for you to understand. அதாவது உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. மைண்ட் பாக்லிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில். அதனால் உங்களுடைய மனதில் அது யூகிக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய நாமம் அவ்வளவு பயங்கரமான நாமம், ஒரு வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை நமக்கு அவர் ஈவாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நம்ம உரிமை பாராட்டும் போது அவருடைய நாமம் எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். அதை இந்த நாளில் let us claim that scripture because we are the sons and daughters of the living God. ஹல்லேலூயா. அவர் அதிசயத்தை தான் செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார், அழகாக நம்மை நடத்த வல்லவராயிருப்பார். he has so much of wisdom, inexhaustible wisdom. அவருடைய ஞானத்திற்கும் குறைச்சலே இல்லை. ஹல்லேலூயா. இன்ஃபாலிபிள் சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ். அவருடைய வழி நடத்துதலுக்கு வந்து அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஏனென்றால் அவர் அனைத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் தெரிந்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர். அவருடைய நாமம் ஒண்டர்ஃபுல். எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? அவருடைய நாமம் அதிசயமானவர். His name is wonderful. Shall we repeat one more time? His name is wonderful. திருப்பியும் சொல்லலாம். இந்த நாள் முழுவதும் சொல்லிட்டு இருக்கான், His name is wonderful. அவர் நாமம் அதிசயமானவர். அவ்வளவு பெரிய நாமத்தை உடையவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார், என்னுடைய நண்பராய் இருக்கிறார், என்னுடைய ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நான் பயப்பட தேவையில்லை. இந்த நாள் முழுவதும் அதை அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கலாம். இப்பொழுது ஜெபிக்கலாமாம். அன்பின் தகப்பனே, எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள மகத்துவமான நாமத்தை உடைய நீர், அந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே, அதற்காக நன்றி. 800 இயர்ஸ்க்கு முன்பதாகவே உம்முடைய நாமத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தாவை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அதே போல் இயேசுவே, நீர் இந்த பூலோகத்தில் வந்தபோது கூட நீங்கள் அதிசயங்களை செய்து ஆச்சரியமானவராய் நீர் சொல்லி சுற்றி திருந்தீரப்பா. இந்த நாளில் கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய மகத்துவமான காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக we ask you, Lord, I pray that you will do wonderful things that cannot be comprehended.
in human brains or mind, oh Father God. I pray that you prove yourself that you are a wonderful God, because you are the same yesterday, today and forever. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. இந்த நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்வோம். Have a blessed day. God bless you.